உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தமிழ் இனத்தின் ஒப்பற்ற தலைவர் குறித்து தவறான கருத்துக்களை பதிவு செய்துவிட்டு இன்றைக்கு அதற்கு இன்று வருத்தம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்து பேச இருக்கிறோம். தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரு ஒப்பற்ற தலைவர் நம்முடைய தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அவர் குறித்து மிக தவறான ஒரு கருத்தை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசி பதிவு செய்திருந்தார். அவருடைய திருமணத்தில் சாதிய சிக்கல் ஏற்பட்டதாகவும் அந்த சாதிய சிக்கலை சரி செய்வதற்கு அவர் 14 பேரை கொலை செய்ததாகவும் தன்னிடம் சொன்னதாக அவர் பதிவு செய்திருந்தார். இது உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியையும் பெரும் கோபத்தையும் உருவாக்கியது. எல்லோரும் கொந்தளித்து விட்டார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஈழ விடுதலையில் குறிப்பாக விடுதலை புலிகளினுடைய ஆயுத போராட்ட வரலாறு என்பது எல்லா காலகட்டத்திலும் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் எங்கேயுமே தேசிய தலைவரினுடைய திருமணத்தில் சாதிய சிக்கல் ஏற்பட்டதாக பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கடந்த 2002ஆம் ஆண்டு யாழில் இருக்கிற வீரசிங்கம் மண்டபத்தில் ஐயா பெருமதிப்புக்குரிய புதுவை ரத்தனதுரை அவர்கள் கலை பண்பாட்டு கழகத்தின் மூலமாக ஒருங்கிணைத்த மானுடத்தின் தமிழ் கூடல் என்கிற நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. அந்த நிகழ்வில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சிறப்பு அழைப்பாராக சென்று பேசினார். அப்படி பேசுகிற போது ஈழத்தில் ஏதோ சாதிய உணர்வு மேலோங்கி இருப்பது போலவும், ஆதிக்க சாதியினர் தாழ்த்தப்பட்ட சாதியினரை கட்டும் ஒடுக்குதலுக்கு உள்ளாக்குவது போலவும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற சூழலை அங்கே போய் அவர் பேசுகிறார். விடுதலை புலிகளினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஈழத்தில் சாதி இருக்கிறதா இல்லையா என்ன என்பது எதையும் தெரியாமல் சாதிய சிந்தனையோடே வாழ்ந்து கொண்டிருக்கிற திருமாவளவன் அவர்கள் அந்த மேடையில் போய் கடுமையாக சாதியம் குறித்து பேசினதும் மேடைக்கு முன்னால் அமர்ந்து அந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் எல்லாம் கொந்தளித்து போய்விட்டார்கள். கடும் கோபத்துக்கு உள்ளாகி விட்டார்கள். ஏனென்று சொன்னால், விடுதலை புலிகள் இயக்கம் தலை தூக்கி அது ஒரு பெரிய அரசியல் சக்தியாக உருவெடுத்து தமிழ் மக்கள் வாழுகிற வடக்கு கிழக்கை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த பிறகு சாதியம் என்பது உதிர்ந்து போய்விட்டது. அப்படியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற சிக்கல்களை அவர்கள் ஒழுங்கு செய்து விட்டார்கள். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒருத்தர் இங்கேருந்து போய் சாதி பற்றி பயங்கரமாக ஈழத்தில் சாதி இருக்கிறது மாதிரி அவர் பேசினா அவர்கள் எப்படி ஏற்பார்கள்? திருமாவளவன் அவர்கள் பேசிவிட்டு இறங்கியதும் கடும் கோபத்தோடு போய் ஐயா புதுவை ரத்தனதுரை அவர்கள் மிக கடுமையான கண்டனங்களை பதிவு செய்தார். அது எப்படி இருந்துச்சுன்னா, அந்த பதிவு என்பது திருமாவளவன் அவர்களை அடித்து நொறுக்குவது போன்று தன் வார்த்தைகளால் அவரை அடித்து வீழ்த்தினார். மிகவும் தவறாகவும் பிழையாகவும் சாதியம் என்கின்ற உணர்வற்று தமிழர்களாக இணைந்து நிற்கிற ஒரு மண்ணில் நீங்கள் என்ன பேச்சு பேசிட்டீங்க என்று மிக கடும் கோபத்தோடு அவர் அன்றைக்கு பதிவிட்டார். அப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மூளைக்குள் சாதி வேரூன்றி போய்விட்டது. அதை பிடிங்கி வீச முடியாது. எங்கே போனீங்கனாலும் சாதியை பற்றி தான் பேசுவார். சாதியை பற்றி பேசாமல் அவரால் ஒரு பேச்சை முழுமையாக பேச முடியாது. அவர் சாதியை தவிர பாக்கி எல்லா சாதியையும் ஒழிக்கணும் அப்படின்னு மேடைக்கு மேடை பேசுவார். சனாதனம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தாம அவரால் பேச முடியாது. அப்படியான ஒரு சாதிய சிந்தனையாளர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அவர் சொல்றாரு, அண்ணன் மேதகுவே பிரபாகரன் அவர்களுடைய திருமணத்தில் அவர் தாழ்ந்த சாதியை சேர்ந்தவர் என்பதால் ஆதிக்க சாதியை சேர்ந்த அந்நியார் மதிவதனினுடைய குடும்பத்தில் அவருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால் அவர் 14 பேரை கொலை செய்தார் என்று அவர் சொல்லியிருக்கார். சொன்னார், மேடையில் சொன்னார். சொல்லிவிட்டு இப்போ அதற்கு கட்டும் கண்டனம் வந்துச்சு.
ராவணா வலையொலியில அண்ணன் மதிப்புக்குரிய கிட்டு அவர்களினுடைய தமையன் மதிப்புக்குரிய ஐயா காந்திதாசன் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காங்க. அண்ணன் ஏகலைவன் அவர்கள் அந்த நேர்காணல் எடுத்திருக்காங்க. அதில் அவர் தொடக்கத்தில் இருந்து அவர்களுக்குள் எப்படி அந்த நட்பு உருவானது, திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற முடிவை அவர்கள் எப்படி எடுத்தார்கள், அதற்காக அன்னியார் மதிவதனி அவர்களினுடைய பெற்றோர்களுடைய சம்மதத்தை பெறுவதற்காக தலைவர் எப்படி காத்திருந்தார், அவர்கள் மகிழ்ந்து அவர்கள் சம்மதம் தெரிவித்தார்கள். திருப்போரில் இருக்கிற கந்தசாமி கோவிலில் வைத்து அவர்களுடைய திருமணம் எப்படி எளிமையாக நடந்தது என்பது குறித்தெல்லாம் அவர் விரிவாக அதில் பேசியிருக்கார். அன்னியார் மதிவதனி அவர்களினுடைய குடும்பத்தில் இருந்து எந்த எதிர்ப்பையும் அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. திருமணம் நடந்த நேரத்தில் அவர்கள் நேரடியாக உடனே வர முடியாத சூழ்நிலையில் திருமணம் முடிந்த பிறகு அவர்கள் வந்திருக்கிறார்கள், சென்னைக்கு வந்திருக்காங்க. தன்னுடைய மகளையும் மருமகனையும் அவர்கள் நேரடியாக ஆசீர்வதித்திருக்கிறார்கள். அவர்களோடு அவர்கள் சென்னையில் தங்கி இருந்திருக்காங்க. சென்னையில் விடுதலை புலிகளுக்கு என்று ஒரு தனி அலுவலகம் இருந்திருக்கிறது. இப்படியெல்லாம் பல வரலாற்று செய்திகளை அவர் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். அப்போ நீங்க எதுக்காக இந்த பொய்யை சொன்னீங்க? இன்னைக்கு எதுக்காக அதுக்கு, அதாவது உரை பிழல்வு என்று அதுக்கு ஒரு பேர் சொல்றார். அது என்னது பிழல்வு? திட்டமிடாம பேசிட முடியுமா? நீங்க அப்படியாப்பட்ட ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஆளா? நான் கேட்குறேன். இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி உரை பிழல்வா ஏதாவது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பேசியிருக்கீங்களா? அண்ணா திருமாவளவன் அவர்களே, உங்களுக்கு இப்படி சொல்லுவதற்கு அசிங்கமா இல்லையா? வரலாற்றில் இது ஒரு பெரும் பிழையாக, கரும் புள்ளியாக மாறிவிடாதா? ஒரு விஷயத்தை தவறாக, பிழையாக திட்டமிட்டு ஒருவருக்கு இருக்கக்கூடிய புகழை அழிக்க வேண்டும். ஒரு இனத்தின் விடுதலை போராளியாக இருக்கிற மேதகுவே பிரபாகரன் அவர்களை கொலைகாரனா மாற்ற வேண்டும், சாதிய சிந்தனையாளனா மாற்ற வேண்டும் என்று நீங்கள் சொன்ன அந்த பொய்யை எப்படிங்க நான் உரை பிழல்வா பேசிட்டேன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்து அதை முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறீங்களா நீங்க? நான் கேட்குறேன், இன்றைக்கு கொந்தளித்து போய் இருக்கக்கூடிய உலக தமிழர்களை உங்க அறிக்கை சமாதானப்படுத்திடுமா? ஒரு நன்மதிப்பை அவர்கள் மத்தியில் ஏற்படுத்திடுமா? உங்களுடைய நோக்கம் என்ன? அதை காந்திதாசன் ஐயா ரொம்ப அழகாக சொல்றாரு. என்ன சொல்றாரு? எப்படி தமிழகத்தில் இந்த தமிழ் மக்களை ஒருங்கிணைச்சு அவர்களுக்காக உழைத்த காமராஜர் அவர்களை ஒரு சாதிக்குள் கொண்டு அடைத்தீர்களோ, எப்படி தமிழ் மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று தமிழ் மக்களுக்காக தன் வாழ்நாளை செலவிட்டு உழைத்த முத்துராமலிங்க தேவர் ஐயாவை ஒரு சாதிக்குள் கொண்டு போய் அடைத்தீர்களோ, இதுபோல எண்ணற்ற தலைவர்களை, தமிழ் தலைவர்களை எல்லாம் சாதிக்குள் கொண்டு போய் அடைத்தது போல மேதகுவே பிரபாகரன் அவர்களை ஒரு சாதிக்குள் அடைக்கிறதுக்கு திட்டம் போடுறீங்களா என்று உலகத் தமிழர்கள் இன்றைக்கு கொந்தளிக்கிறார்கள். நீங்க உரை பிழல்வா இதுவரைக்கும் எத்தனை தடவை பேசிருக்கீங்க சொல்லுங்க பாப்பா? அப்ப இல்லாத ஒன்றை தலைவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, காதலுக்காக 14 பேரை கொலை செய்தார் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அபத்தம், எவ்வளவு பெரிய அசிங்கம் சொல்லுங்க பாப்பா. அப்படி எங்கேனும் பதிவு செய்யப்பட்டிருக்கா? அந்த 14 பேரோட பெயரை கொடுக்க முடியுமான்னு கேட்டு இன்னைக்கு உலகத் தமிழர்கள் கேட்கிறாங்க. எங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? தலைவர் இருக்கிறார் இல்லை, நீங்கள் இப்ப அறிவிச்சிருக்கீங்க அவர் மே 17ஆம் தேதி அவர் மாவீரர் ஆயிட்டாருன்னு நீங்க அறிவிக்கிறீங்க. அந்த தைரியத்தில் நீங்க போய் சொன்னீங்களா? வரலாற்றில் நடக்கிற நிகழ்வுகள் ஒன்றொன்றுக்கும் சாட்சியா இருந்தவர்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்காங்க. அண்ணன் மேதகுவே பிரபாகரன் அவர்களுக்கும் அன்னியார் மதிப்புக்குரிய மதிவதனி அவர்களுக்கும் திருமணம் நடந்த போது அதுல ஒவ்வொரு நொடியிலும் அவர்களோடு வாழ்ந்தவர்கள், அந்த நிகழ்வில் பங்கேற்றவர்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார்கள். நீங்க பச்சையா பொய் சொல்லி வரலாற்றை திரிக்க முடியாது. அது என்ன உரை? அது உரை பிழல்வு. அது என்ன? அது எனக்கு புரியல. எனக்கு இந்த மாதிரி திராவிட சிந்தனையோடு இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி அண்ணன் மேதகுவே பிரபாகரன் அவர்களை முன்வைத்து, ஈழ பிரச்சனையை முன்வைத்து, இன்றைக்கு தமிழர்கள் முன்னால் தமிழ் மொழி, தமிழ் இன உணர்வை முன்வைத்து ஒரு அரசியல் கட்சியாக சுழியத்தில் இருந்து கட்டமைக்கப்பட்டு இன்றைக்கு வளர்ந்து இன்றைக்கு தமிழகத்தின் 3வது பெரும் கட்சியாக இருக்கிறத உங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. உங்களுக்கு காழ்ப்புணர்வு, வெறும் சாதியை தூக்கிட்டு அரசியல் செஞ்சு தமிழர்களால் புறக்கணிக்கப்பட்டுட்டீங்க. உங்க சாதிக்காரர்கள் தவிர யாரும் உங்களை ஏற்கவில்லை.
அதனால என்ன செய்றீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்றீங்க? இந்த திராவிட கும்பலோட, ஈவேரா கும்பலோட சேர்ந்துக்கிட்டு தமிழ் இனத்தின் பெரும் அடையாளமாக இருக்கிற மேதகுவே பிரபாகரன் அவர்களை வீழ்த்தணும் அப்படிங்கிறீங்க. உங்க பேருக்கு முன்னாடி தேசிய தலைவர்னு நீங்க போட்டுக்கிறீங்க. தேசிய தலைவர் என்று சொன்னால் அது ஒருத்தர் தான் தமிழ் இனத்துல, அது எங்கள் அண்ணன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். நிறுத்திக்குங்க. பிரபாகரன் அவர்களினுடைய பெயரை திருடுவதை, அவரை இருட்டடிப்பு செஞ்சு அவரை சாதியவாதியாக மாற்றி அவரை கொலைகாரனாக மாற்றுகிற உங்கள் செயல் திட்டங்களை எல்லாம் மூட்டிக்குங்க. அது எடுபடாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை பிள்ளைகள், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை பிள்ளைகள் கொந்தளித்து விட்டார்கள். ஒருவரும் தூங்கவில்லை. எவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டை எங்க தலைவர் மேல வச்சுட்டாரே திருமாவளவன் அவர்கள் என்று கொந்தளித்து போயிட்ட தமிழ் இனத்தின் கருணாவா நீங்க மாறாதீங்க. அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறோம். இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு கடிதம் எழுதுவதும், நான் பேசியது உரை பிழல்வு என்று சொல்லுவதும் அசிங்கம். உங்களை போன்ற ஒரு முதிர்ந்த அரசியல்வாதிக்கு, படித்து பட்டம் பெற்ற, முனைவர் பட்டம் பெற்ற ஒரு அரசியல்வாதிக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம், எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை. சிந்திச்சு பாருங்க. உங்க கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க? போன் பண்ணி மிரட்டுறது. இன்னமும் நீங்க குற்றவாளிகளை தானே உருவாக்கி வச்சிருக்கீங்க. அசிங்கமா திட்டுறது, இணையதளங்கள்ல கேவலமா பதிவிடுவது, நேரடியா மோதலுக்கு வாடான்னு சொல்றது, அறுவாள் எடுத்துட்டு வெட்டுறது, இப்படியான குற்றவாளிகளை தானே அரை நூற்றாண்டு காலமா அரசியல் செய்து இன்றைக்கும் நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். கீழ்த்தரமான அரசியல் செயல்பாடுகள். இவற்றை நீங்கள் கண்டித்தது உண்டா? சொல்லுங்க பாப்பா. தனிப்பட்ட முறையில் அரசியல் விமர்சனங்களை வைப்பவர்களை கூட அழைப்பெடுத்து மிரட்டுகிற, கொலை செய்து விடுவேன் என்று சொல்லுகிற, உன்னை நடுரோட்டில் விட்டு வெட்டுவண்டா என்று சொல்லுகிற தம்பிகளை தானே நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். அதனால இந்த ஈவேரா கும்பலோடு இணைந்து நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக, நாம் தமிழர் கட்சியை சிதைக்க வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சி தன்னுடைய ஆதாரமாக முன்வைத்து செயல்படுகிற ஈழச் சிக்கலை, அதன் தலைவரை நீங்கள் இழிவு செய்வதை இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தமிழ் இனத்துக்கு அரசியல் செய்யணும், தமிழர்களுக்கு அரசியல் செய்யணும் அப்படின்னு நினைச்சா நீங்கள் அரசியல் களத்தில் இந்த அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இங்க திராவிடம் என்கின்ற ஒரு பொய்யான கருத்தை முன்வைத்து இல்லாத திராவிடத்தை தமிழர் நிலப்பரப்பில் ஊன்றி தமிழர்களுக்கு எதிரான அரசியல் செய்து தமிழ் மொழியை கல்வியிலிருந்து வெளியேற்றி இன்றைக்கு ஆங்கிலத்தை முன்னிறுத்தி தமிழ்நாட்டை தங்கில நாடாக மாற்றி இருக்கிற இந்த செயல்பாடுகளுக்கு எதிராக போராட பழகுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் தமிழினத்தினுடைய எதிரியா இருக்கக்கூடிய திராவிடத்தின் பக்கத்துல போய் நின்றுக்கிட்டு தமிழ் இனத்தை வீழ்த்த வேண்டும், தாழ்த்த வேண்டும், தமிழ் மொழியை அழிக்க வேண்டும் என்று சொன்ன ஈவேராவுக்கு துணையா நின்றுக்கிட்டு தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டீர்கள் என்றால் வரலாறு ஒருபோதும் உங்களை மன்னிக்காது. நன்றி, வணக்கம்.